Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னா புடலங்காய் ஃப்ரை தான் பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா சிம்பிளா டேஸ்டா பண்றதுன்னு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு புடலங்காவை நல்லா தோலை சீவி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ரிங் ஷேப்ல கட் பண்ண போறோம். நல்லா மெல்லிசாவே கட் பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரமா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். சைடில் இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நான் இங்கே பவுலில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நான் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் மாவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த புடலங்காய் ரிங் ஷேப்பில் இருக்கு பாருங்கள், அதை இதில் போட்டு நல்லா மசாலா அதில் சேர்கிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே இதை ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இங்கே பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு 2-3 போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக நல்லா காய் வேகவும் செய்யும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், சிக்கன் 65 மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் கூட்டு சில சமயம் பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் புடலங்காயில் நிறையா ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு பொரிச்சு தரலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக எடுத்துருங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கையிலே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.